வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை தொடக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் ரெக்ரேஷன் வந்தாச்சு. இன்றைக்கி ஆல்மோஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதில் இதுக்கு அடுத்து ப்ராபபிலிட்டி தான் வரும். இதுக்கு அடுத்தது கர்வ் ஃபிட்டிங் வரும். அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டிக்கு மூவ் ஆயிடுவோம். நம்ம ரெக்ரேஷன் இன்றைக்கி ரெக்ரேஷன் ஈக்குவேஷன் ஆஃப் ரெக்ரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரிலேட்டடாக டீட்டெயிலாக சொல்லி ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறேன். அது இதுக்கு முன்னால் உள்ள வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா பாருங்கள். ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்கள் தரவாக தெரிஞ்சுக்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு கான்செப்ட்ஸை கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ஃபுல்லாக நிறைய கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கு கீழே இருக்குது, போய் பாருங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூஜிடிஆர்பி மேத்ஸுக்கான ஆன்லைன் பேட்சஸ் இருக்குது, வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்கும்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப் புக்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரெக்ரேஷன். இதுக்கு முன்னால் நம்ம காரிலேஷன்னா என்ன, ரேங்க் காரிலேஷன்னா என்னங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். இப்போ ரெக்ரேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரிலேஷன்னா நான் என்னன்னு சொல்லியிருந்தேன். கோரிலேஷன், ரெண்டு வேரியபிளுக்கு நடுவில் உள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்லக்கூடியதான் காரிலேஷன். அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு வடிவம் கொடுக்கக்கூடியது, அந்த ரிலேஷன்ஷிப் என்ன பேட்டர்னில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் ரெக்ரேஷன். ரெக்ரேஷன் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஃபார்மேட்டில் இருக்கும். equation of regression line of y on x, regression line of x on y னு ரெண்டு விதமா அந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்ல போகிறோம். ஒய்க்கும் எக்ஸுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை எக்ஸுக்கும் ஒய் அந்த சொல்ல போகிறோம். ஈக்குவேஷன் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஃபார்மேட்டில் அது இருக்குது. சரிதானே, அந்த ரிலேஷன் அதுதான் நம்ம இதில் டீட்டெயில் சொல்ல போகிறோம். ரெக்ரேஷன் லைன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ், ஒய் மைனஸ் ஒய் பார் இஸ் ஈக்குவல் டு காமா sigma y by sigma x into x bar, x minus x bar. y on x அப்படின்னா y லெஃப்ட் ஹேண்ட் சைடு y ல ஆரம்பிக்கும், y equal to இருக்கும். அதே மாதிரி x on y னா x equal to ஈக்குவேஷன் இருக்கும். இதுதான் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கக்கூடிய விஷயம். அதாவது இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். y minus y1 equal to m into x minus x1. இது ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன். அதே ஃபார்மேட்ல இருக்கு பாருங்க. பாயிண்ட் என்னது, அப்போ x பார் கமா y பார், அதுதான் நம்ம ஸ்ட்ரைட் லைன் மேல உள்ள பாயிண்ட், அந்த ரெக்ரேஷன் லைன் மேல உள்ள பாயிண்ட். சரிங்களா, இதுல பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி y minus y1 equal to m into x minus x1 அப்படின்னு சொன்னோமா. இந்த m அதுதான் என்னது, b ரெக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y on x, காமா சிக்மா y by சிக்மா x. அடுத்தது ரெக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x on y, காமா சிக்மா எக்ஸ் பை சிக்மா ஒய், காமா சிக்மா எக்ஸ் பை சிக்மா ஒய். சரிங்களா, இந்த ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு காமா ஸ்கொயர் கிடைக்கும். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அப்ப காமா ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஒய் எக்ஸ் இன்டூ பி எக்ஸ் ஒய். அடுத்தது பி ஒய் எக்ஸ் கிரேட்டர் தேன் 1 இருந்ததுன்னா பி எக்ஸ் ஒய் லெஸ் தேன் 1 இருக்கும். அதே மாதிரி bxy கிரேட்டர் தென் 1 இருந்தா byx, அதாவது ரெண்டுல ஒன்னு கிரேட்டர் தென் 1 இருக்கும், இன்னொன்னு லெஸ் தென் 1 இருக்கும். அதுதான் அந்த விஷயம். அடுத்தது பாருங்க, 1/2 bxy plus byx கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு காமா. அதாவது அரித்மெட்டிக் மீன் ஆஃப் ரெக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y on x அப்படிதானா பிளஸ் ஆன் y. அரித்மெட்டிக் மீன், இந்த ரெண்டுக்குள்ள அரித்மெட்டிக் மீன் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு காமாவா இருக்கும். காமாங்கிறது நம்மளுக்கு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். அடுத்தது இம்பார்ட்டன்ட் ரிசல்ட், ரெக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் பட் டிபெண்டன்ட் ஆன் சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல். சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் இண்டிபெண்டா இருக்கும். ஆரிஜினை நம்ம எப்படி வேணாலும் மாத்திக்கலாம், ஆனா ஸ்கேலை நம்மளால மாற்ற முடியாது. சரிதானா, அடுத்தது ரெண்டு ரெக்ரேஷன் ஈக்குவேஷன்ஸ்க்கு நடுவுல உள்ள ஆங்கிள் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கேன். தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் காமா ஸ்கொயர் டிஃபரன்ஸ் 1ன்னு போட்டிருக்கேன். காமா ஸ்கொயர் டிஃபரன்ஸ் 1ன்னு போட்டிருக்கேன். இது அக்யூட் ஆங்கிளா இருந்தால், அக்யூட் ஆங்கிள்னா குறுங்கோணம், அக்யூட் ஆங்கிளா இருந்தா 1 மைனஸ் காமா ஸ்கொயர்னு இருக்கும். அப்டியூஸ் ஆங்கிளா இருந்தா காமா ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு எழுதணும். அதனாலதான் நான் டிஃபரன்ஸ்னு போட்டிருக்கேன். இந்த தீட்டா எது தீட்டாவை பொறுத்து, அது அக்யூட் ஆங்கிளா இருந்தால் 1 மைனஸ் காமா ஸ்கொயர்னு வரும். அப்டியூஸ் ஆங்கிளா இருந்தா காமா ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு கிடைக்கும். சரிதானா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல காமா ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சுன்னா, காமா ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சுன்னா தீட்டா ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன ஆயிடும்,
π/2ன்னு வந்துடும். தீட்டா ஈக்குவல் டு π/2ன்னு வந்துடும். சரியா? காமா 0 ஆயிடுச்சுன்னா இந்த பாருங்க டினாமினேட்டர்ல 0 வந்துடும். இன்ஃபினிட்டி tan இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி வந்து π/2. π/2 அப்படின்னா the two variables are uncorrelated. π/2 theta angle π/2ன்னு வந்துருச்சுன்னா the two variables are uncorrelated and the two regression lines are perpendicular. சரியா? இதுல காமா equal to plus or minus 1 +1 அல்லது -1 எது போட்டாலும் இந்த டேர்ம் என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். அப்ப தீட்டா equal to 0 அல்லது 180 டிகிரின்னு கிடைக்கும். அப்படின்னா தீட்டா 0 ஆயிடுச்சுன்னா the two regression lines are collinear அல்லது parallel. ஒரே லைனா ஆயிடும். parallel இருக்கும் அல்லது ஒரே லைனா மாறிடும். கொலினியர் அல்லது லைன்ஸ் ஆர் parallel. சரிதானா? இதெல்லாம் நம்மளுக்கு இம்பார்ட்டண்டா கேட்கக்கூடிய தியரி கொஸ்டின்ஸ். இந்த தியரி கொஸ்டின்ஸ் வச்சு நம்ம எப்படி ப்ராப்ளம் போட போறோம் அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்தால பார்க்க போறோம். சரிதானா? ரொம்ப 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 ஃப்ரீக்வெண்டா இந்த தீட்டா ஈக்குவல் டு 0, தீட்டா ஈக்குவல் டு பிளஸ் ஆர் π/2, π0, காமா 0, காமா பிளஸ் ஆர் -1 இதெல்லாம் மாறி மாறி திரும்ப திரும்ப என்ன செய்துட்டு இருப்பாங்க? கேட்டுட்டே இருப்பாங்க. இப்போ இதுவெல்லாம் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நாம எப்படி ப்ராப்ளம் போடுறதுன்னு அடுத்தால போடுவோம். சரிதானா? இதில் வந்து ரெக்ரெஷன் ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது கேட்குறது தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதில் காமா, சிக்மா எக்ஸு, சிக்மா ஒய், எக்ஸ் பாரு, ஒய் பாரு எல்லாமே கண்டுபிடிச்சு நம்ம வந்து ஃபைனலாக ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால அதை கேட்க மாட்டாங்க. அது வந்து நம்மளுக்கு காலேஜில் படிக்கிற நேரம் செக்ஷன் சி கொஸ்டின் அது. அதனால அதை கேட்க மாட்டாங்க. ஒரு ரெக்ரெஷன் ஈக்குவேஷனை கொடுத்து அதனுடைய எக்ஸ் பார் என்ன, ஒய் பார் என்ன, அதாவது 2 லைன்ஸ் கொடுத்து அதனுடைய எது வந்து ரெக்ரெஷன் ஈக்குவேஷன், இது ரெண்டுல எது ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய், எது ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x + 3y - 8 = 0. இந்த ரெண்டுல எது வந்து ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ், எது எக்ஸ் ஆன் ஒய் அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் நம்மளாவே எடுத்துக்கலாம், எது வேணா எடுத்துக்கலாம். 2y = -x + 5 இந்த ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். அப்போ y = -1/2x + 5/2. சரியா? அடுத்த ஈக்குவேஷன் வந்து இது y on x ன்னு எடுத்திருக்கேன். அப்போ y = அப்படின்னு இருந்ததுன்னா இது என்னது? y on x. அப்போ நம்மளுக்கு byx = -1/2. அடுத்தது இதை வந்து x on y ன்னு எடுத்துக்குவோம். 2x = -3y + 8. அப்போ x = -3/2 + 8/2. 8/2 னா 4. சரியா? இது வந்து x on y. x on y னா நம்மளுக்கு bxy = -3/2. சரியா? இப்போ காமா = ± -√(-1/2 × -3/2). bxy plus bxy நான் ஏற்கனவே சொன்னேன், 1 less than 1 இருந்தா அடுத்தது greater than 1 இருக்கும்னு சொல்லிட்டு. மாடுலஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா இது -0.5, இது -1.5 அப்படிதான் நம்மளுக்கு இருக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன வருது? ±√3/2ன்னு வருது. பிளஸ் ஆர் மைனஸ் என்ன வருது? √3/2. ±√3/2. √3/2னா √3 வந்து 1.732. காமா வந்து நம்மளுக்கு என்ன இருக்கணும்? லெஸ் தேன் 1 இருக்கும். பிளஸ் ஆர் மைனஸ் 1. அப்போ இது லெஸ் தேன் 1 இருக்கு அப்படின்னா நம்ம அசியூம் பண்ணது கரெக்ட் தான். எக்ஸ் ஆன் ஒய், ஒய் ஆன் எக்ஸ்னு நம்ம அசியூம் பண்ணது கரெக்ட் தான். சில நேரங்களில் இது நம்ம அசியூம் பண்றது என்ன ஆயிடும்? தப்பாயிடும். இப்ப எதேச்சியாவே நம்ம அசியூம் பண்ணது கரெக்டா இருக்கு அப்படின்னா இதுதான் ஒய் ஆன் எக்ஸ், இதுதான் எக்ஸ் ஆன் ஒய். இது ஒய் ஆன் எக்ஸ், இது எக்ஸ் ஆன் ஒய். இதே இதை நீங்க மாத்தி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை ஒய் ஆன் எக்ஸ்னு எடுக்கிறதுக்கு பதில் மாத்தி எடுத்து செஞ்சு காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு புரியும்.
இதில் பாருங்க x is equal to minus 2y plus 5. சரியா? அப்போ இது x on y னா bxy equal to minus 2. y on x எடுத்துக்கிட்டீங்கன்னா 3y equal to minus 2x plus 8. அப்போ y is equal to minus 2 by 3x plus 8 by 3. சரியா? அப்போ byx equal to minus 2 by 3. Minus 2 by 3. Gamma is equal to root of plus or minus 2 into minus 2 by 3. அப்ப gamma square அப்படின்னு எடுத்தோம்னா 4 by 3 னு வருது greater than 1. அப்ப நம்ம எடுத்திருக்கிறது தப்பு. அப்ப நம்ம முதல்ல எடுத்தது தான் கரெக்ட், இது தப்பு. ஒருவேளை நம்ம முதல்ல இப்படி எடுத்திருந்தோம்னா நம்ம என்ன சொல்லியிருக்கலாம், இது x on y இல்ல, இது y on x. இது என்னது x on y னு எடுத்தா நம்மளுக்கு தப்பா வருது. அப்ப இது y on x, இது வந்து x on y. அதாவது நம்ம கோஎஃபிஷியன்ட்ஸை கண்டுபிடிச்சு அதுல இருந்து நம்ம காமாவோட வேல்யூவை நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், இது எது x on y, எது y on x அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு அடுத்த ப்ராப்ளத்துல வந்து ரெக்ரேஷன் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து மீன் என்ன, x bar என்ன, y bar என்னன்னு கேட்பாங்க. Two variables x and y have the regression equations. பாருங்க 3x plus 2y minus 26 equal to 0. அடுத்தது 6x plus y minus 31 equal to 0. சரியா? minus 31 equal to 0. இப்ப பாருங்க இதுல வந்து ஒரு ஷார்ட்டா simultaneous equation, இதை x bar y bar x bar y bar னு போட்டுக்கலாம். simultaneous equation சால்வ் பண்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இது. ax plus by plus c equal to 0. dx plus ey plus f equal to 0. இப்படி இருந்தா a b c d e f போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா அப்போ x is equal to என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வந்து ரெண்டுலையுமே காமனா தான் இருக்கும். டினாமினேட்டர் என்னன்னா இந்த ae minus bd. yக்கும் டினாமினேட்டர் அதே தான், ae minus bd. நியூமரேட்டர் என்ன, x வேல்யூ கண்டுபிடிக்க போறோம்னா இதை மறைச்சுக்கணும், bf minus ce, bf minus ce. y வேல்யூ கண்டுபிடிக்க போறோம், அப்ப இதை மறைச்சுக்கணும். இதை மறைச்சிட்டீங்கன்னா af minus cd. af minus cd ன்னு எழுதுறதுக்கு நான் cd minus af ன்னு எழுதுறேன். ஏன்னா நம்ம ஒரு செகண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது ஒரு மைனஸ் போடுவோம் இல்லையா, அதுபடி நான் போடுறேன். இந்த மெத்தட்ல போட்டீங்கன்னா ஒரு நிமிஷத்துல நம்ம என்ன செஞ்சிடலாம், ax ஓட வேல்யூ y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ x bar equal to இந்த வேல்யூஸை எழுதிக்கோங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது ஈஸி. வேல்யூஸை எழுதிட்டீங்கன்னா ஃபார்முலாவே படிக்க வேண்டாம். 3 2 minus 26 6 1 minus 31. அப்போ x bar equal to denominator என்ன எழுதிக்கோங்க, 3 minus 12. 3 minus 12 equal to minus 9. denominator வந்து minus 9. numerator என்னன்னு பார்த்துக்கோங்க, இதை மறைச்சுக்கோங்க. அப்ப 2 into 31, 2 into minus 31, 62 minus 62 plus 26 எவ்வளவு வருதுன்னு பார்த்துக்கோங்க. 6 3 minus 4. அப்ப x bar equal to 4. x bar equal to 4. y bar இது வந்து நீங்க நார்மலா செஞ்சீங்கன்னா இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி செய்யணும். இப்படி போடும்போது ஒரு ஸ்டெப்ல ஆன்சர் போட்டுடலாம். சரியா? அடுத்தது பாருங்க, இங்க டினாமினேட்டர் -9 தான், டினாமினேட்டர்ல சேஞ்ச் இல்ல. இது பார்த்துக்கோங்க, இதை மறைச்சுக்கோங்க. மைனஸ் இதை மறைக்கணும். இதை மறைச்சிட்டீங்கன்னா 3 minus 93. இங்க வந்து 26 into 6. இதை போட்டுட்டுல இதை போடணும், மாத்தி போடணும்ல. 6 6 36க்கு 6 மீதி 3 minus 153 plus 92. 6 6 36 6 36 12 156 156 plus 53. சரியா? இது போட்டீங்கன்னா இது வேணா இதை விட ஈஸியா அப்படி போடுற மாதிரி இருந்ததுன்னா அதை போட்டுக்கலாம். y bar என்ன வருது, 63
3 -63/9 -9 ஈக்குவல் டு என்ன வருது 7 ஈக்குவல் டு 7 x பார் ஈக்குவல் டு 7 4 y பார் ஈக்குவல் டு 7 சரியா இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கு இது சப்டிவிஷன் 1 x பார் என்ன y பார் என்ன அடுத்தது இந்த क्वेश्चन ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மூணு சப்டிவிஷன்ல ஒரு क्वेश्चन கட்டாயமா நம்மளுக்கு கேட்பாங்க அடுத்தது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் between x and y இது போன ப்ராப்ளத்துல போட்டேன் பாத்தீங்களா எது ரெக்ரேஷன் லைன் ஆஃப் y on x எது ரெக்ரேஷன் லைன் ஆஃப் x on y அப்படினு பார்த்துட்டு நம்ம என்ன செய்யணும் அடுத்த இதுல வந்து எது கொடுத்திருக்கு அப்படினு நம்ம கண்டுபிடிக்கணும் சரிதானா இது காமா வந்து -1/2 வருது செக் பண்ணி பாருங்க எது y on x எது x on y னு கண்டுபிடிங்க முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் காமா கண்டுபிடிச்சீங்கன்னா முதல்ல கண்டுபிடிக்கும் போதே வந்துருச்சுனா பிரச்சனை தீர்ந்தது இல்லனா மாத்தி எடுத்து கண்டுபிடிக்கணும் என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் சரிதானா அதுக்கு அடுத்து பாருங்க மூணாவது சப்டிவிஷன்ல வேரியன்ஸ் ஆஃப் y if the sigma x square கொடுத்திருக்காங்க 25 னு sigma x square 25 னு கொடுத்திருக்காங்க sigma y square என்னன்னு கேட்டிருக்காங்க நம்மளுக்கு gamma equal to அல்லது byx equal to gamma sigma y by sigma x இல்லையா இதுல byx வந்து -3/2 வருது செக் பண்ணி பார்த்துக்கோங்க gamma வந்து நம்மளுக்கு -1/2 வருது sigma x வந்து 5 இந்த sigma y தெரியாது சரியா அப்ப sigma y is equal to 3 into 10/2 15 ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்து 15 அப்ப sigma y square வந்து 220 sigma y square வந்து எவ்வளவு 225 பாருங்க ரெக்ரேஷன் லைன் ஆஃப் y on x இந்த ரெக்ரேஷன் லைன்ல இந்த ஃபார்முலாவெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம்ஸ் போடணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதில் நிறையா ஷார்ட்கட்ஸும் கொடுத்துருக்கேன் இதில் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன் அது உங்களுக்கு ரெக்ரேஷன் ஈக்குவேஷன் மட்டும் இல்லாமல் பல இடங்களில் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ஷார்ட்ஸ் ஒவ்வொன்றையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நிறையா ஷார்ட்கட்ஸ் கையில் கிடைக்கும் நம்மளுடைய ஆன்லைன் நியூ பேட்சில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் யூஜிடிஆர்பிக்கு கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்குது எம்சிக்யூஸ் பேட்ச் இருக்குது ஜூன் 2026 டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறேன் எது வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள்